ஹேடா மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு இல்லையா? நினச்சி பார்த்தேனா? ஸோ நான் என்ன பண்ணுறது, என்னை தனியாகவே விட மாட்டேன்னு ஒரு 2 பேர் சுற்றிட்டுருக்கானுங்க. ஸோ இவ்வளோ தனியாக விட்டா ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்ற காரணத்துக்காகவா என்னன்னு தெரில. ஸோ தனியாக விட்டால் தானே நான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ இனி வரும் ஒன் ஷாட்லாம் வரும். ஸோ வந்துட்டு ஆக்டிவாக இருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்க பொண்ணு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு சிஇஓ, ஓகேவா? ஸோ கம்பெனியோட சிஇஓ, அதாவது அவனோட ஓன் ஃபேமிலி கம்பெனியில். அண்டு உங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் வந்துட்டு யாரும் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு பிரதர் மட்டும் இருக்கார், ஓகேவா? ஸோ அவர் பேர் வந்துட்டு லின். அப்படியே நம்ம ஜங்குக்கு சைட் பார்த்தோன்னா, ஜங்குக்கு வந்துட்டு அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் தென் அவருக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் லிசா. அண்ட் தென் உங்கள் பிரதர் லின்னோ, ஜங்குக்கோட சிஸ்டர் லிசாவும் கப்புள்ஸ், அதாவது மேரிட் கப்புள்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ ஜங்குக்கோட ஃபேமிலி இப்படி கிடையாது. ஸோ ஹை கிளாஸ் ஃபேமிலி. பட் உங்கள் சிஸ்டரும் இல்லாவும் உங்கள் பிரதரும் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேவா? அண்ட் ஜங்குக்கோட வீட்டில் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸோ உங்களை ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிக்கும், எக்ஸ்பெக்ட் ஜங்குக்கை தவிர. ஸோ ஜங்குக்கு மட்டும் உங்களை பிடிக்காது. ஸோ ஜங்குக்கு உங்களுன்னு கிடையாது, உங்கள் அண்ணானையும் பிடிக்காது. பிகாஸ் அவனுக்கு லோ கிளாஸ் பீப்புளை பார்த்தாலே, ஸோ அது மிடில் கிளாஸ், ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இதில் கொஞ்சம் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவனுக்கு லவ்வு, இந்த மேரேஜ் லைஃப் எதுலையுமே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, ஓகேவா? ஸோ அதனாலே என்னமோ உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி. இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள், உங்கள் சிஸ்டர் எல்லாம், உங்கள் பிரதர் அண்டு 3 பேர் ஸோ ஒன்றா தான் இருக்கீங்க. அண்ட் முன்மொத்திங்கடா பேக்ரவுண்டில் கொடூரமாக நாய்ஸ் கேட்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சிக்காதீங்க. ஸோ பேக் டு தி ஸ்டோரி வரலாம். ஸோ ஜங்குக்கோட வீட்டில் எவ்வளவோ சொல்லியிருந்திருப்பாங்க, ஸோ இங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்ம லின்னு தான், அதாவது உங்கள் பிரதர் தான் வந்துட்டு, இல்லை எங்களால் இருக்க முடியாது, ஸோ நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படி சொல்லியிருப்பான். ஸோ அது வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. லிசாவுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் உங்கள் பிரதர் வந்துட்டு ₹1 கூட அவன் மாமனார் வீட்டிலேருந்து வாங்கினது கிடையாது. ஸோ பொண்ணை மட்டும் தான் கட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் சரி எதுவுமே கேட்குறது கிடையாது. ஸோ அவர் படிச்சிருக்காரு, அவர் ஒர்க் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறார் அந்த மாதிரி. அண்ட் ஜங்குக்கு வேறு பிடிக்காது இல்லையா? ஸோ லின்னு அதனால் வந்துட்டு இவர் எதுவுமே பேசிட்டு இருக்க மாட்டார் ஜங்குக்கு கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செக்கோட பேரண்ட்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பட் சுத்தமாக முடியல. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடையாது, ஸோ உங்கள் சிஸ்டருக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஜங்குக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் மேரேஜோ ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு பிரெயின் வாஷ் பண்ணி ஓகேவோ பண்ண வச்சிடுறானுங்க. பட் வந்துட்டு உங்கள் அண்ணா சொல்லியிருப்பார், ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி. பட் வந்துட்டு இவங்க யாரும் பரவாயில்ல, அவன் திருந்திடுவான், அவன் ஏற்றுப்பான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு தெரியுமே, அவனுக்கு தான் பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற காரணத்தினால. ஸோ வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் லிசா வந்துட்டு இவரே மனசு மாற்றி இப்படி மேரேஜ் ஒத்துக்க வச்சிடுறாங்க. அண்ட் இப்படி அவன் ஷர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சைடில் மேரேஜ் ஹால் தான். ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்படி நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வேண்டா வெறுப்போ ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் எப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸு, நம்ம லைஃப் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோம், மேரேஜ் லைஃப் போய் இவன் கூட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஜங்குக்கை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ உங்களையும் ஜங்குக்கையும் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு தான் வெறுப்பாகுது. ஸோ ஏன்னா அவனுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது இல்லையா? ஸோ அவனுக்கு அப்படியே கடுப்பாக வருது. ஸோ அவனுக்கு அப்படியே அந்த ரூம் டெக்கரேட் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்து இன்னும் வெறியாகுது. நீங்கள் ஜங்கு ஃபேஸையே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கடுப்பில் உங்கள் பக்கம் திரும்புகிறான். என்ன என் ஃபேஸில் என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் முழிக்கிறீங்க. அது வாயமோடு நல்லா பிளான் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. உங்கள் அண்ணன் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணாங்க, இப்போ நீ பிளான் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டல. மூட்ரி வாய, அது எப்படி? ஆனால்
தங்கச்சியும் சேர்ந்து இப்படி பிளான் போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்துறான். ஸோ உங்களுக்கெல்லாம் தண்ணி தாரையாக கொட்டுது. இப்படி தான் இந்த கண்ணீர் தான் இதை வச்சு தான் ஏமாற்றிட்டுருக்க எல்லாத்தையும் சொல்லி திருப்பி கத்துறான். ஸோ கத்திட்டு இப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். ஸோ நீங்கள் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ 1/2 hour லேட்டாக ஜங்குக்கு வந்துட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வரான். ஸோ உங்ககிட்ட பெட்ஷீட்டையும் இப்போ எல்லாம் தூக்கி போட்டுறான். ஸோ டக்குனு உங்கள் மூஞ்சிலேயே வந்து விழுகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் ஒழுங்காக மூடிட்டு தூங்கிடு, சவுண்ட் ஏதாவது வந்துச்சுன்னு வையன் என்ன பண்ண எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் போய் படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அதே இடத்துல பெட்ஷீட்டையோ பிள்ளை வச்சு அப்படியே படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு ரெடி ஆகிட்ருக்கான் ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்படி நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஸோ கீழே போயிட்டு அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் மாமியாரோட சேர்ந்து. ஸோ உங்கள் மாமியார் ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அவங்கக்கிட்ட முதலேருந்தே நல்லா பேசுவாங்க, அந்த மேரேஜ்க்கு அப்புறத்துலேருந்தே. ஸோ அதாவது பிரதரோட மேரேஜில் இருந்தேன். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு மருமகள் ஆகிட்டிங்களா, ஸோ இன்னும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால் சிரிச்சுட்டே பண்ணிகிட்ருக்கீங்க. தென் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஜங்கு கரெக்டாக கீழே இறங்கி வரான். ஜங்குக்கு சாப்பிட வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா எனக்கு வேணாம். சாப்பிட வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ உங்களை தான் வந்துட்டு சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இல்லை சும்மாவே கற்றுவான், நம்மளை சர்வ்லாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும். ஸோ நீங்களும் சர்வ் பண்ணுறீங்க. ஸோ அவன் எதுவுமே சொல்லலையே, அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, நேற்று எந்தளவுக்கு கத்துறா இன்றைக்கி அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்த்து ஒரு முறை தான். நீங்கள் அவ்வளோதான் அப்படியே ஜர்க்காக அதிலே நிற்கிறீங்க. அப்படியே போயிடுறான் அவனும். ஸோ இப்படியே டைம்லாம் போகுது. ஸோ நீங்களும் ஜங்குக்கான எல்லா ஒர்க்குமே செய்வீங்க. ஸோ அவன் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செஞ்சுட்டு போயிடுவான். வெளியே வந்தால் சாப்பிட்றது மட்டும்தான். ரூமை விட்டு வெளியே வந்து நீங்கள் சாப்பாடு போட்டால் சாப்பிட்றதோட சரி. ஸோ அதுவும் உங்கள் அம்மா இருந்தால் பண்ணுவான். அவங்க அம்மா இல்லையா அவ்வளோதான், கிளம்பி போயிடுவான். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஸோ அந்த பழக்கம் உங்களை சுத்தமாக பிடிக்கலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாக்காக தான் நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் டே ஜங்குக்கு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் அத்தைக்கிட்ட போய், அத்தை சொல்லுமா ஏன் அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? சொல்லுமா. இல்லை காலேஜ் போகணும். ஆமாம்ல நானும் மறந்துட்ட பாரேன். என்னலேருந்து போகிற வயன்? நாளையிலேருந்து. சரிடா போயிட்டு வா அப்படின்னு மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் போகுது. ஜங்குக்கு நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்ற விஷயமே தெரியாது. ஸோ இப்படி ஒரு 1 month லேட்டர். ஸோ உங்கள் அத்தையும் மாமாவும் சரி நாங்கள் ஒரு 2 week பிக்னிக் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க வெக்கேஷனுக்கு மாதிரி. ஸோ நீங்கள் வேணத்தை நானும் வரேன்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா நீ இரு ஜங்கு கூட சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சும்மாவாக சொல்ல வேணாம், அவ்வளோதான். ஜங்குக்கு உங்களுக்கு கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நாள் நடிச்சிட்டு இருந்தான், இப்போ அதுவும் கிடையாதுல்ல, ஜாலியாக சுற்றிட்டுருக்கான். ஒரு 1 week இப்படியே போகுது. ஸோ நீங்களும் அவனுக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க. எப்போயுமே நைட் நீங்கள் தான் ஜங்குக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுவும் உங்கள் அத்தை மாமா இருக்கும்போதும். பட் ஜங்குக்கு சாப்பிட மாட்டான், ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் தூங்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டான். ஸோ இப்படியே ஒரு 1 week அப்புறம் ஸோ நீங்கள் எப்போயுமே ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வெயிட்டே பண்ணல, சமைக்கவும் இல்லை. நீங்கள் சமைக்கிறீங்க, பேசாமல் சாப்பிட்றீங்க, பேசாமல் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ ஜங்கு வீட்டுக்கு வரான். ஸோ எப்பவுமே டைனிங் டேபிளில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அங்கே தான் கண்ணு போகுது. பார்த்தா அங்கே நீங்கள் இல்லை. ஸோ கிச்சனில் சுற்றி முற்றி பார்க்குறான், லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கு, எதுவுமே சமைக்கல. ஸோ இப்படி ரூமுக்குள்ளே வரான். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட வந்து ஏய் வயன் ஒன்று தான் வயன் எந்திரி அப்படிங்கிற சொல்ல. ஸோ நீங்கள் படுக்குன்னு நினச்சி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அட்டென்ஷனில் நின்றுட்டு அப்படியே உங்கள் பெட்ஷீட்டு பில் எடுத்துகிட்டு கீழே பேசாமல் வச்சு படுக்குறீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பேச கிடையாது, பேசாமல் போனீங்க, விடிச்சிங்க, தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே தூங்கிடுறான். அவனும் போயிட்டு எதுவுமே சொல்ல முடியல அவனால். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஏஞ்சி ஆஃபீஸ்க்கு அப்படி ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ இப்போது நீங்கள் அவனுக்காக குக் பண்ணலை. ஸோ ஜங்குக்கு தான் நோட் பண்ணுறான், ஸோ குக் பண்ண மாட்டான் நமக்காக அப்படின்றதையும். ஸோ அவன் என்ன பண்ணிடுறான், சரி அப்படி சொல்லிட்டு
ஸோ கண்டுக்காத ஜங்குக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி பேசாண்டு போயிடுறான் ஆஃபீஸ்க்கு. ஸோ ஆஃபீஸில் ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். ஸோ கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு பின்னாடி ஸோ அந்த சைடு திரும்ப மாதிரி 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்குங்க காசுப்பான். தோற்று அந்த பையன் இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு அந்த பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கே நடி அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அது 2 பொண்ணுங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாடி அவனுக்கு என்ன, அவனுக்கு என்னவா உனக்கு தெரியுமா, அவன் பொண்டாட்டிக்கு அஃபேர் இருக்காண்டி அப்படி சொல்லிட்டு. ஸோ கேர்ள்ஸ் திங் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்கா? ஆமாடி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன் பாய் ஃப்ரெண்ட் சொல்லணும், அவன் ஃப்ரெண்டு தான், இவன் ஃப்ரெண்ட் அவன் தான் சொன்னான். எப்படி என்னடி ஆச்சு அப்படி மாதிரி க்யூரியஸாக அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. அதுவா, இவர்களுக்கு வந்துட்டு விருப்பமே இல்லை மேரேஜில் 2 பேருக்குமே. ஸோ வீட்டில் தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அதை ஃபோர்ஸ் பண்ணி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு உனக்கு கேரிங்காக தான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. பட் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லையா. ஸோ ஒரு கட்டுக்கு முன்னாடி கடுப்பான அந்த பொண்ணு இவனே வேணான்னு சொல்லி விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட போயிடுச்சான். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா இன்னொரு பொண்ணு. ஸோ ஜங்குக்கா அப்படியே கடுப்பாக வருது. ஏய் 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த வயசுக்கிட்ட அவ்வளோ 2 பேரும் அட்டேஷனில் நிற்கிறாளுங்க. சாப்பிட வந்தோம் சார். சாப்பிட வந்த வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை தான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். ஓகே சார், சாரி சார் சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடியதாளுங்க. ஸோ இவன் சாப்பாடே வேணாம் போங்கடான்னு சொல்லிட்டு அவன் கேபினில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ கேபினில் உட்காந்துருக்கான். அவனுக்கு உங்கள் நினப்பாவே தான் தலைக்குள்ளே இருக்குது. வேணும் இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படி சொல்லிட்டு. பட் அவனுக்கு அப்படியே அதே நினப்பு தான். ஸோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ அவனுக்கு தான் நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு தெரியாது சார், நீங்கள் காலேஜ் போயிருந்துருப்பீங்க. ஸோ அவன்கிட்ட இருக்கிற கீயை வச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். சரி எங்கே பக்கத்தில் போயிருப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். பிகாஸ் உங்களுக்கு காலேஜ் எண்டிங் டைம் 4 o'clock. ஸோ நீங்கள் ஒரு 5 o'clock போல் வீட்டு பக்கம் வரீங்க. என்னடா வீடு திறந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி யாராவது வந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அத்தை மாமா தான் இருக்கணும் சொல்லி யாருமே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு ஸோ நடு ஹாலில் அப்படியே கடுப்பில் உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லையா அவனை. ஸோ நீங்கள் வார்டில் உங்கள் வேலையை பார்த்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி திரும்பி பார்க்குறான், கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒன்று கோவமாக வருது. ஸோ ஏந்திச்சு வரான். ஸோ அந்த கோவத்துக்கு உங்கள் கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸோட ஜங்குக்க பார்க்குறீங்க. எனக்கு எது கிடச்சா ஏன் அடித்தானே உங்களுக்கு தெரில இல்லையா. இவன் கூட போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோதான், அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. உன்னதான் வாயன்னு கேட்குறேன் சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஸோ அப்படியே உங்கள் ஹேண்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். ஜேகே வலிக்குது ஜேகே சொல்லிடிய. காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜ் போறியா? ஆமாம் நான் காலேஜ் தான் போயிட்டு வரேன், ப்ளீஸ் விடுங்க ஜேகே. ஸோ நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்றீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்கள் கையை விட்டுறான். ஸோ அவனுக்கு காலேஜ் படிக்கிறாளா அப்படின்றதே ஷாக்காக தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு 25 years ஆச்சு. ஸோ உங்களுக்கு 20, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம அழுக. ஸோ அப்படி நம்மளை பார்த்து அப்படி கேட்டானே அப்படின்றத. ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோன் கண்டினியூஸாக அடிச்சிட்டே இருக்கு, நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ இப்படி ஜங்குக்கு கால் வருது. ஸோ யாருன்னு பார்த்தா லிசா தான், ஸோ என்னோட சிஸ்டர். ஸோ லிசா கால் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணுற? வீட்டில் தான் இருக்கேன். வயன் எங்கடா? வயன் ரூமில் இருக்கா. காலேஜ் போயிட்டு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க. காலேஜா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. என்ன சொல்கிறக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. என்ன சொல்கிறியா, அவள் காலேஜ் போயிட்டு வந்துட்டாளான்னு கேட்குறேன்டா. வந்துட்டாக்கா. சரி இல்லைன்னு தான் கேட்க சொன்னான். சரி நான் வைக்கிறேன் பாயின்னு சொல்லிட்டு அவள் வச்சுட்டா. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு புரியுது. ஸோ இந்த பிள்ளை காலேஜ் படிக்குது அப்படின்றதே. அவனுக்கு ஒரு கில்ட்டு இது தெரியாமல் அவளை அடிச்சு போட்டோமையா அப்படின்ற மாதிரி போய் சாரி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிற்கிறான். ஸோ இப்போ ஜங்குக்கு இன்னொரு கால் வருது. சடன் பண்ணால் அவரோட பிஏ தான். ஸோ மீட்டிங் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்க. ஸோ அப்படியே கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே மிட் நைட் ஆகுது. ஒரு 12:30 to 1 o'clock இருக்கும்.
ஸோ ஜங்குக் இன்னும் வரல. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ கன்டினியூஸாக டோர் பெல் ரேங் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா டைம் 1 o'clock. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஜங்குக் தான் வந்திருப்பான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கா அப்படியே வந்துட்டு கண் ஒரு மாதிரி சொருகுது ஜங்குக்கு. அப்படியே சவுத்தில் சாஞ்சு நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் கண்டுக்கவே இல்லை உங்களை. அப்படியே தடுமாறிட்டே போகிறான். அவன் ஸ்டேட்லேயே கிடையாது. அப்படியே தள்ளாட்டே ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே பெட்டில் போய்ட்டு அது கடைன்னு விழுகிறான். ஸோ அப்படியே தூங்கிடுறான். ஸோ நீங்களும் என்ன பண்ண முடியும், நீங்களும் பேசாமல் போய் தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஸோ நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க ஜங்குக் இன்னும் பெட்டில் தான் தூங்கிட்டுருக்கான். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸு, இவன் ஆளுக்கு முன்னாடி ஏஞ்சில் 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டுருப்பான், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சரி சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி கிளம்பிட்டே இருக்கீங்க. ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு பார்க்குறீங்க. ஸோ டைம் வந்துட்டு ஒரு 8:30 இருக்கும். இன்னும் தூங்குறான். ஸோ இன்னும் அவன் கிளம்பியிருப்பான். ஸோ இன்னும் தூங்கிட்டுருக்கான். சரி சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே கீழே போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ ஒரு 9 o'clock திருப்பி மேலே வரீங்க. அப்பயும் தூங்குறான். ஸோ உங்களுக்கு இன்னும் தூங்குறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் ஃபோன் ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ ஒரு 1/2 hour அவன் எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. ஸோ ஃபோன் எட்டி பார்க்குறீங்க. ஃபோன் பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜேகே எழுப்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படின்ற மாதிரி, ஜங்குக் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அவன் அப்படியே அவன் ஹேண்டை டச் பண்ணி எழுப்புறீங்க. பார்த்தா கை அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. என்னடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸோ அப்படியே அவன் ஃபோர்ஹெட்லலாம் டச் பண்ணி பார்க்குறீங்க, சின்ன சீக்கெல்லாம். ஸோ பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹீட்டு. ஒரு மாதிரி ஆளே நல்லா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கான். லைக் ஃபீவரில் அப்படி ஒரு மாதிரி ஆள் இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எனக்கு இப்படி ஃபீவர் அடிக்குது. அந்த டைமுக்கு உங்களுக்கு கரெக்டாக கால் வருது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது வந்துட்டு லிசா தான். ஏன் காலேஜுக்கு கிளம்பிட்டியா? அது லிசா அண்ணி ஜேகேக்கு என்ன, அவருக்கு ஃபீவர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. எனது ஃபீவரா? என்ன சொல்கிற வயன்? ஆமாம், அவர் பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அவர் கண்ணை கூட திறக்க மாட்டார். ஐயோ டேப்லெட் கொடு நீ அவனுக்கு. நான் டாக்டரை வர சொல்கிறேன். சரி அண்ணி. சரி வயன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் ஜேகேக்கா குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ நீங்கள் போய்ட்டு அவனை அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு ஃபீட்லாம் பண்ணி விடுறீங்க. ஸோ அவனும் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒழுங்காக சாப்பிட்றான். அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்து அப்படி தூங்க வைக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு 1/2 hour லேட்டர் டாக்டர் வராரு. ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகப் தான். ஸோ வந்துட்டு வயன் அப்படின்னா சொல்ல, உப்பா எங்கே ஜங்குக் ரூமில். ஸோ அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு குடிகார பையன் குடிச்சிட்டு படுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணுது. ஸோ ஜங்குக் அவன் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜங்குக் ட்ரிங்க் பண்ணாதுன்னு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கவா சொல்ல. ஸோ ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஜேகப்பை பார்க்குறான். ஸோ கண்ணா பின்னாடி ஜேகப் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு வகையில் வந்துட்டு ஜேகப் நம்ம ஜங்குக்கு அண்ணா, ஓகேவா? ஸோ அதாவது பிரதர் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1000 தடவை சொல்லுவாங்கள்ல ஜங்குக் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கத்திகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்ல. ஸோ நீங்களும் கீழே போயிடுறீங்க. ஜங்குக் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கிட்ட திருப்பி ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் எதுக்கிட்ட என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க? எனக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லைடா, ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவன் ஸோ கதறான். லூசாடா நீ சொல்லு. அந்த பொண்ணு அவ்வளோ பண்ணிகிட்ருக்கு உனக்காக, நீ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிகிட்ருக்க. எனக்கு அவள் வேணாம், அவ்வளோதான். அவள் இருக்கும்போது உனக்கு அருமை தெரியாது ஜங்குக். ஒரு நாள் நான் விட்டு போவான், நீ ஃபீல் பண்ணுவேன். நான் ஃபீல் பண்ணேன், வேணாம் நீ கிளம்பி போகும்போது அப்படின்ற மாதிரி தான் ஜேகப்பா சொல்கிறான். ஸோ ஜேகப்பா வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ அப்படி எதாவது டைம்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக் அப்படி நல்லா கேரிங்காக பயங்கரமாக பார்த்துக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் அந்த பையன் திருந்தவே இல்லை. ஸோ உங்களை எப்போயுமே எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம்லாம் அப்படியே உருண்டு ஓடுது. ஸோ நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அப்புறம் தான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களையும் ஆஃபீஸ்க்கு போக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு ஜங்குக்கு பிஏவாக தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சும்மாவே அவங்க மேலே கடுப்பாக இருக்கான். ஸோ அதில் பிஏவாக வேறு வரவும் செம்ம கடுப்பு அவனுக்கு. ஸோ உங்களை சும்மானா கிடையாது, பயங்கர கொடுமைப்படுத்திகிட்ருக்கான். ஸோ ஒர்க்
வாங்கியே கொடுமைப்படுத்திகிட்ருக்கான். ஸோ அவங்களால வெளியே சொல்லவும் முடியாது. ஸோ ஏன்னா ஒர்க் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அப்புறம் இங்கே வராதுன்னு சொல்லிட்டா ஸோ உங்களுக்கு வீட்டிலேயே இருந்து போர் அடிக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஒன் டே வந்துட்டு ஆஃபீஸில் அப்படியே டைம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆஃபீஸே பரபரப்பாக இருக்குது. சிஓ வராருன்னு. இப்போ ஜங்குக்கு அப்போ நான் யார்றா எவன்டா அவன் வர்றது அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு இருக்குது. எங்கள் அப்பங்கார எதுவும் வரானா அப்படி சொல்லிட்டு பார்க்க ஸோ மொத்த ஆஃபீஸும் கேதராகி வாசல் நின்றுட்டுருக்கு. ஸோ இவனும் போகிறான். பார்த்தா வந்துட்டு ஒரு பொண்ணு பொக்கையோடு நின்றுட்டுருக்கு. யார் தான் ஏன் வரா எனக்கு தெரியாமல் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பார்த்தா ஒரு பிளாக் கலர் பிஎம்வி வந்து இறங்குது. ஸோ வந்து நிற்கிது. அப்போ முன்னாடி ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ சும்மா மாசாக இருக்குது. ஸோ அப்படியே மாசாக ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா கோட் சூட்டில் பயங்கரமாக ஒருத்தர் இறங்குறாரு. ஸோ ஜங்குக்கு பார்த்தது இவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பையன் ஒரு ஸ்மைலை போடுறாரு. ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம பார்க் ஜிமன் தான். ஸோ நம்ம ஜிமன் யாருன்னா நம்ம ஜங்குக்கோட கசன், ஓகேவா? அதாவது உங்கள் ஜங்குக் டேடோட பிரதரோட பையன், ஓகேவா? ஸோ அதாவது வந்துட்டு அவங்க ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஃபேமிலி பிஸ்னஸ் தானே. ஸோ அதை அங்கே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ யூஎஸ்ஏல இப்போ திடீர்னு கொரியா குதிச்சிருக்கான். ஸோ இப்போ ஒரு பொண்ணு வெல்கம் சார் இப்படி சொல்லிட்டு போய் அது பொக்கையை கொடுக்குது. ஸோ ஜிமன் அதை வாங்காமல் பார்த்துட்ருக்கான். சார் வாங்கிக்கோங்க சார். இல்லை நான் அந்த பொண்ணு கொடுத்தா தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் நீங்கள் தான், நீங்கள் முழிக்கிறீங்க, நான் எதுக்குடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஜங்குக்கோட கசின் பிரதர் அப்படி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு முழிக்கிறீங்க, வாங்கி கொடுங்க மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ தெரியுது ஜங்குக்கு இவன் கூட ஃப்ளட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஸோ அவனுக்கு அப்படியே கோவமாக வருது. ஸோ நீங்கள் அந்த பொக்கையை வாங்குறீங்க. ஸோ படக்குன்னு உங்கள் கையில் இருக்கிற பொக்கையை ஜங்குக்கு பிடிங்கிட்டு ஸோ அதை அப்படியே ஜிமன் கையில் கொடுக்குறான். ஹயாங் அதிகம் பொண்டாட்டி ஹயாங் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறான். ஸோ ஜிமனுக்கு வந்துட்டு கேட்குற மாதிரி பொண்டாட்டியாக இருந்தாலும் வப்பாட்டியாக இருந்தாலும் அவட்ட கூடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி பொக்கே அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்குறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு கோவமாக வருது. நீங்கள் கொடுத்தா தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு பொண்டாட்டின்னு சொன்னாலும் உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களும் வெல்கம் சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான் அவங்கள பார்த்து. ஸோ அப்படியே ஜங்குக்கு இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே வந்துட்டு அவன் விட்டால் எரிஞ்சிருவான் தீ பிடிச்சி. அந்தளவுக்கு அவனுக்கு கடுப்பாகுது. குட்ட பயிலே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஜங்குக்கு இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிமன் சும்மாவே இருக்க மாட்டான். ஸோ ஜங்குக்கு வெறுப்பு ஏற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறது என்ன அது இதுன்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக்கு அப்படியே உசுரை வாங்கிடுறான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ அவன் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்களும் ஜங்குக்கும் காரில் போயிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் தானே போகிறீங்க. ஸோ ஒரே காரில் தான் போவீங்க, அதில் தான் வருவீங்க. ஸோ வீட்டுக்கு போய் இறங்குனா அதே கார் வீட்டில் நிற்கிது. அவ்வளோதான், அவனுக்கு போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தா வீட்டுக்குள்ளே ஸோ அப்படியே பிரம்மாண்டமாக உட்காந்துட்ருக்காரு ஜிம்மனு. மா அப்படின்ற மாதிரி கத்திட்டே வரான். அவங்க யாரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மன் எங்கே எல்லோரும் போனாங்க, அவங்க எல்லோரும் பிக்னிக் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் முதல்ல அந்த மாதிரி நீங்கள் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அவங்க வரமாட்டாங்களாம், நீங்கள் 2 பேருமே இங்கே இருப்பீங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்க விளையாட இருந்துப்பாங்களாம். ஓ காடு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஜங்குக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. வையன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஜிமன் சிரிக்கிறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்து ஜிமன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. வயன் நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்ட வயன். பண்ணுவேன் ஜிமன், எனக்காக பண்ணி தரீங்களா? ரொம்ப பசிக்குது அப்படின்னா சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டா. ஸோ நீங்கள் போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஜிமன் பக்கத்தில் போயிட்டு சரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஐயாங்க அப்படின்னு வந்து பல கஷ்டம் கேட்குறான். நானா உனக்கு யாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் அந்த பையனுக்கு அவ்வளோதான். ஸோ வந்துட்டு விட்டால் வந்துட்டு இங்கேயே இந்த குட்டைப்பையில கொண்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இங்கே இருக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேசாமல் உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்களும் டின்னர் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ரெடி பண்ணி அப்படியே வந்துட்டு சர்வ் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக்கும் ஜிமனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க 2 சேர் தள்ளி.
ஸோ நீங்கள் எங்கிட்ட உங்ககிட்ட நடந்து சர்வ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ ஜிம்மனா வயன் உட்காந்து சாப்பிட வயன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். ஸோ அது கையை பிடிக்கிறான். ஸோ வந்துட்டு அது உங்கள் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறது. ஸோ அதை எடுத்துட்டா இதை எடுத்தான்னு சொல்கிறது உங்ககிட்ட அப்படியே பயங்கரமாக ஃப்ளட் பண்ணுறான் ஒரு மாதிரி. ஸோ எனக்கு அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. அப்படியே தான் வந்துட்டு டேஸ்லாம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 month கிட்ட போயிடுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே பொசசிவ் ஆகுது. எப்பப்போலாம் தூணும் பக்கத்தில் இருக்கணும் அப்பப்போலாம் எனக்கு அப்படியே எரியுது. ஸோ ஆஃபீஸில் யாருக்குமே ஜங்குக்கும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு எம்ப்ளாய் அப்படி தான் தெரியும். இல்லை நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க ஸோ உங்கள் அத்தை மாமா கிட்ட. ஸோ நான் ஒர்க் போகணுன்னா யாருக்குமே தெரியக்கூடாது நான் ஜங்கு கூட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு வெளியே யார்ட்டையுமே எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு தான் பிடிக்கல இல்லை. ஸோ அவன் நேரம் ஜிம்மன் கேவனுக்கு தான் போகிறான். ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்கா ஜிம்மன்? அது என் ஒய்ஃப் தெரிஞ்சு பண்ணுறேன் நான் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அண்ணன்ற மரியாதையில் பேசுகிறேன்டா ஜிம்மன். ரொம்ப பண்ணிகிட்ருக்க ஜிம்மன். நீ உன் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கோ. முடியாது. அவன் பொண்டாட்டி பேருக்கு தான், ஜஸ்ட் இன் பேப்பர்ஸ், நாட் இன் ரியல் லைஃப்பில். ஸோ அவளுக்கு நான் ரூட் வர்றதுல தப்பே இல்லை. சரியா பார்க்கலாம் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எப்படியாவது பொண்டாட்டி உசார் பண்ணி என் கூட கூப்பிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ உனக்கு அப்படியே கோபமாக வருது. சட்டையை பிடிக்கிறான். ஸோ ஜிம்மன் சிரிக்கிறான். என்னப்பா உன் பொண்டாட்டி இல்லைன்னு நீ தானே சொல்லி சுற்றிட்டு இருந்த, இப்போ என்ன கோவம் வருதா அப்படி சொல்லட்டியோ கோவம் வருதா அப்படின்னு மாதிரி முந்து பார்த்து கேட்டுட்ருக்கான். ஸோ ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்ருக்கான். வரட்டும் பார்ப்போம் அவன் உனக்கு பொண்டாட்டி வரப்பாளா இல்லை என்னவளான்னு அப்படி சொல்லிட்டு அவன் கேஷுவலாக போகிறான் அங்கேருந்து. ஸோ இந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படி வெறுப்பில் போகிறான். ஸோ அப்படி ஒரு 1 month லேட்டர் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி, அதாவது ஜிம்மன் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு லைக் ப்ராஜெக்டாக வந்திருப்பான். அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான பார்ட்டி தான். ஸோ எங்கள் வீட்டில் ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ரெட் கலரில் ஒரு நெட் சாரீ தான். ஸோ செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேர் பண்ணிவிட்டு அப்படியே லைட் மேக்கப்ஸ் அண்ட் வந்துட்டு உங்கள் ஸ்டட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து ஜங்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ வந்தவன் அப்படியே வாயை போல நானும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ப்ரீத் பண்ணக்கூட மறந்து போயிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸாக இருக்கீங்க. அவனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி கொஞ்சம் ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறான். கிளம்பலாம் ஜங்கு. சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறீங்க. ஸோ அங்கே போய் பார்ட்டி இப்படி போயிட்டு ஒரு 5 minutes தான் இருக்கும். பின்னாடி ஜிம்மன் வரான். ஸோ ஜிம்மனும் லைக் நீங்கள் போட்டிருக்க அதே ஷேடில் ஜங்குக்கு வந்துட்டு தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டிருக்கான், மெரூன் வித் பிளாக்கில். பட் ஜிம்மன் ஃபுல்லாக அந்த லைட் கிரேசியரா மாதிரி வந்துட்டு போட்டிருக்கான். ஸோ அப்படியே உங்கள் கூட அப்படியே பேர் பண்ண பயங்கரமாக இருக்குது 2 பேரும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக 2 பேரும் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இங்கே ஒருத்தனுக்கு அப்படியே தாங்க முடியல. இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. சும்மா தரம் வேணுக்குன்னே பண்ணுறானோன்னு தான் இருக்குது. ஸோ வேணுக்குன்னு தான் பண்ணுறானோ கிடையாது, வேணுக்குன்னு தான் பண்ணுறான்னு உனக்கு தெரியும். ஸோ அப்படியே வெறுப்பில் நின்றுட்டுருக்கான். ஸோ எல்லோரும் வந்துட்டு நல்லா இருக்குல்ல அவங்க பேர் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு என்னத்தை தான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் வந்து சொல்கிறான். வீட்டுக்கா? ஆமாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் இல்லை இப்போ தானே கிளம்புன்னு சொன்னேன் அப்படி சொல்ல உங்கள் தரத்தோடு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு பைத்தியக்கார பையன் எதுக்கு இழுத்துட்டு வந்தானே தெரில எப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸோ ட்ரெஸ்லாம் கீழே உங்கள் ரூமில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு கீழே உட்காந்துருக்கான். ஸோ பாதி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஜங்கு கீழே வந்து வையன்னு கத்துறான். ஸோ வீடே அதிர அளவுக்கு நீங்கள் இவனுக்கு என்ன தொலைஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க. என்ன வேணும் ஜங்குக்கு? உங்களுக்கு பனானா மில்க் வேணும், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வா. நீங்கள் ஒன்று அப்படியே பார்த்து முறைக்கிறதா என்னன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உன்னெல்லாம் கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவன் ஹாலில் உட்காந்துருக்கான். ஸோ ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சானா கிச்சனு. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எடுத்துக்க வலிக்குதாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு நான் மேலே அந்த கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு தான் உங்களுக்கு கோவமாக வருது. ஸோ என்ன பண்ணி தொலையுது. ஸோ புருஷங்காரனா போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரீங்க.
ஸோ அது லைக் ஒரு பெரிய பேக்கெட் சரியா, பேக்கெட் கிடையாது, ஒரு கேன் மாதிரி ஓகேவா, ஒரு 1/2 லிட்டர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ 1 லிட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து எடுத்து வந்து அந்த டீ பாயில் வைக்கிறீங்க. கிளாஸ் யார் உங்கள் அப்பா எடுத்துகிட்டு வருவார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறீங்க. இப்போ எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்களுக்கு வேலைக்கார விட மோசமாக ட்ரீட் பண்ணுறான் அந்த பையனை, அதை ஒரு நாள் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்ட் வாய்ஸு. ஸோ நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறேன், அடுத்து ஊற்ற தான் சொல்லுவானு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களே குனிஞ்சு ஊற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே ஜங்குக் உங்களே பார்க்குறான். ஸோ அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே ஐஸ் போகுது. ஏன்னா நீங்கள் லைட்டாக பெண்டாகிருக்கீங்கல்ல, ஸோ அப்படியே சீத்ருவாக எல்லாம் தெரியுது. ஸோ அப்படியே அவனும் பார்த்துட்ருக்காதையே. போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நோ ரியாக்ஷன். ஜங்குக் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டிலை கையில் எடுக்கிறீங்க. ஸோ ஜங்குக் அந்த கிளாஸை கையில் எடுக்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் அந்த பார்த்துட்டு அப்படியே அந்த பாட்டிலோட உங்கள் வாயில் ஊற்றுறேன்ற பேரில் உங்கள் மேலே ஊற்றிக்கிறீங்க. ஸோ குடிக்கும்போது அந்த பாட்டில் நிறையா இருக்குல்ல, ஸோ டக்குன்னு மேலே விழுந்துடுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக் பார்க்குறான். ஸோ நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸோ பார்த்தா அது அப்படியே வந்துட்டு அந்த விழுந்த ட்ராப்ஸ்லாம் அப்படியே உங்கள் லிப்ஸில் இருந்து அப்படியே உங்கள் நெக்கு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வரைக்கும் போகிறதெல்லாம் பார்க்குறான். அவன் அப்படியே கல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி கீழே வைக்கிறீங்க. ஸோ படக்குன்னு கையை பிடிச்சிருக்கிறான். அப்படியே நீங்கள் ஜங்குக் மேலே போய் விழுகிறீங்க. ஸோ அப்படியே உங்களை சோஃபில் கீழே ஓவராக வச்சுட்டு உங்கள் மேலே அவன் ஓவராகிறான். உங்களுக்கு சடனாக தானே நடக்கட்டும், ஷாக்காக பார்க்குறீங்க அவனையே. ஜங்குக் ஒரு மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே என்னால் முடியாது ஓயன் அப்படின்ற மாதிரி அவன் நீங்கள் குடித்த பனானாவுக்கு அவன் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹஸ்பண்ட் வாசலில் வந்து நிற்கிறான். ஸோ அப்படி கதவு திறந்துருக்கும். ஸோ அப்படி உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்துட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க காட்சியை பார்த்துட்டு பேபில் சரி ரைட்டு நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு, சும்மா மூடிக்கிட்டி கிளம்பிட்டு யூஎஸ்கே போயிரு அப்படி சொல்லிட்டு அவன் நல்லா இருங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் கதை வடிச்சிட்டு போயிட்டான். ஸோ அப்படியே தான் அப்படியே ரூமுக்கு போய் அப்புறம் ஸோ அப்படியே உங்கள் ஹாப்பியாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க 2 பேரும். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு ஜங்குக் படுத்துட்ருக்கான். செஸ்ட்டில் நீங்கள் உங்கள் தலை வச்சு படுத்துட்ருக்கீங்க. அவன் ஹார்ட் பீட்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படி உங்களை அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தெரியுமா அப்படிமா சொல்ல. ஸோ நீங்கள் அப்படியே என்னென்னு பார்க்குறீங்க. உங்கள் ஐஸை மட்டும் அப்படியே அவன் ஃபேஸ் கீழே திருப்புறீங்க. நான் ஏன் திரும்ப அவனை இவ்வளோ நாள் ஏற்றுக்காமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் அப்படியே அவன் சொன்னதை பார்க்குறீங்க. என்னோடய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் இப்படி பழக்கின வாய மூடிட்டு வேணாம் ஜேகே, எனக்கு உங்கள் பாஸ்ட்டு வேணும், நான் ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சராக இருந்தால் மட்டும் எனக்கு போதும், எனக்கு உங்கள் பாஸ்ட்டை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ தான் உங்கள் அருமையாக புரியுது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படியே உங்களை திருப்பி வந்து கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ ஆயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் லவ் யூ மோர் ஜங்குக் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங். இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா கண்டிப்பாக எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றத. ஓகேவா? ஸோ போயிட்டு வாட்டா, டாட்டா பாய். சரங்க போகிறேன்.